காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். இந்த ஒரு லைனில் எல்லாமே இருக்கு. இன்றைக்கு ரஜினி சார் அரசியலுக்கு வர்றேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலே இந்த ஏப்ரல் 23 தெரிக்குங்க உங்களுக்கு. அவருக்கு மாதங்கள் தேவையில்லை, வாரங்கள் தேவையில்லை, ஒரு நாள் போதும். அவரோட ரசிகர்கள் எல்லாமே வந்து விஜய் எங்கேனாலும் சுயேட்சை பண்ணுறாங்க, ஆதரவு நின்னா சுயேட்சை பண்ணுறாங்க. நீங்கள் எந்த தொகுதிக்குனாலும் அந்த தொகுதிக்கு நாங்கள் வந்து மாறாக செயல்படுவோம் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து ரஜினிஷனுடைய ஒட்டுமொத்தனுடைய வாக்குகள் இப்போ இல்லாமல் போகுது. காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கடந்த 5 நாட்களுக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனா ரஜினி அவர்களை பற்றி ஒரு சர்ச்சையான கருத்து பேசியிருந்தார். ஸோ நிறைய தலைவர்கள் வந்து ரஜினி அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருந்தாங்க. இன்னைக்கு ரஜினி அவர்களே வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது கொஞ்சம் லேட்டான அறிக்கை தான் ரஜினி சார் விட்டாரோன்னு தான் தோணுது எனக்கு. ஏன்னா மார்ச் 12 அன்னைக்கு வந்து ஆதவ அர்ஜுனா சொன்ன ஒரு விஷயம் அது கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்களாக அவர்கள் தரப்பிலிருந்து இதுக்கு ஒரு விளக்கமே வரலை. ஏன்னா யாருடைய மனசையுமே கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறவர் நம்ம ரஜினி சார் அவர்கள். ஏன்னா அவரோட பழகினர்களுக்கு தான் தெரியும். நான் நெருக்கமாக பழக்கம் கொண்டவன். நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடங்களாக என்னுடைய பயணம் இருந்தது. பத்திரிகை சிறப்பாக இருக்கும்போது அவருடைய படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், எஜமான் படம்லாம் பேரை ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அவர்கிட்ட இந்த பழங்கின ஒரு விதம் இருக்குது பார்த்தீங்களா. அவர் யாருன்னே பார்க்க மாட்டார். ரொம்ப உயர்ந்தா இருந்தாலும் ஒரே மாதிரி தான், சின்னவங்க இருந்தாலும் ஒரே மாதிரி தான். அவருடைய பழக்க வழக்கம், அன்பு செலுத்துறது எல்லாமே. போனோன்னா கை கொடுப்பார், சேரில் உட்காரப்போ கட்டி பிடிச்சிக்குவார். அந்த இயல்பு நான் நிறைய நடிகிட்ட பார்க்கல. பேசுவார்களே தவிர இந்த அரவணைச்சு போகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்ட்ட மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். பட் இங்கே கூட பாருங்கள், 5 நாட்கள் அவர் பொறுமையாக இருந்திருக்கார். 12 அன்னைக்கு பேசப்பட்ட ஒரு விஷயத்தை இன்னைக்கு 17, 16 வரைக்குமே, நேற்று வரைக்குமே இதற்கு ஒரு பதில் தவகனுடைய நிர்வாகிகள் உட்பட உடைய தலைவர் விஜய் அவர்கள் கூட ஒரு விஷயத்தை வந்து சொல்லலை. அப்போது கட்சி நிர்வாகிகள் பேசுவது எப்படி என்பதை வந்து கண்டிப்பாக விஜய் அவர்கள் வந்து பார்க்கணும். இது கண்டிப்பாக பார்த்துப்பான்னு தான் நினைக்கிறேன். விஜய் அவர்கள் எது சரியாக பேசுகிறோம் அது சரின்னு சொல்லியிருக்கோம். தவறான விஷயங்களை, சரியில்லாத விஷயத்தை நம்ம சரியில்லைன்னு சொல்லியிருக்கோம். இது வந்து சரியில்லாத ஒரு விஷயந்தான். ஏன்னா அவர் வந்து ஒரு திருமண விழாவுக்கு திரிஷாவை கூட்டுப்படுறதே சரியில்லைன்னு எல்லா பேரும் பேசுவோம். நம்மளும் அதை தான் சொல்லியிருந்தோம், சரியில்லை நீங்கள் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொந்த விஷயத்துக்கே சொல்லியிருந்தோம். இது ஆதவ அர்ஜுனா வந்து வேண்டுமென்றே தெரிந்தே தான் இதை வந்து பேசியிருக்காரு அப்படின்னு தான் எல்லாருடைய பார்வையும் தெரிஞ்சது. இன்றைக்கி அதுதான் தெளிவாக தெரியுது. ஏன்னா 5 நாட்கள்வே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. இதுக்கு ஆதவ அர்ஜுனா கூட வருத்தம் தெரிவிச்சிருக்கலாம். கண்டிப்பாக இல்லை, விஜய் அவர்கள் என்னுடைய நிர்வாகி பேசுனது சரியான முறை இல்லை, இனிமேல் இது மாதிரி நீங்கள் பேசக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஒரு அறிக்கை ஒன்று கண்டிப்பாக ஒரு ட்விட்டரில் கூட போட்டிருக்கலாம், வீடியோவில்னா கூட விஜய் அவர்கள் ஏன் அது செய்யலை அப்படிங்கிறது ஒன்றுமே புரிஞ்சுக்கல. ஏன்னா அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு மற்றவர்கள் எல்லாருடைய ஆதரவும் அவருக்கு தேவை. இங்கே ஒரு சார்பு இருந்தால் போதும், ஒரு சார்பாக இருந்தால் போதும்னா ரசிகர்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த நடிகையோட நீங்கள் வந்து ரிசப்ஷன் போனதே உடன்பாடு இல்லை அவர்களுக்கு. நம்மளாக தான் பேசியிருக்கோம். வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகி வர்றாரு, ஃபேமிலி பிரச்சனையை பார்க்குறாரு, மீண்டும் வந்துடுவார். அப்படியே ரசிகர்களுக்கு நம்ம ஒரு ஆறுதலான விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். பட் இங்கே இந்த விஷயத்தை ஏன் விஜய் அவர்கள் குரல் கொடுக்கல 6 நாட்களாக அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ மிகப்பெரிய இருந்தது. பட் அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து ஒரு லெட்டர் பேரில் டோட்டலாக ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. தவகவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் உண்மைக்கு மாறாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னா இங்கே தான் ஹைலைட்டாக நீங்கள் பார்க்கணும். திரு ஆதவ அர்ஜுனா அவர்களில் ஒரு மென்ஷன் பண்ணுறாரு. இப்போ ரஜினி சார் எங்கே இருக்காரு, நீங்கள் எங்கே இருக்கீங்க? அவருடைய அந்த அனுபவம் கூட ஆதவ அர்ஜுனாவுக்கு வயசு இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் எதையோ ஒன்று பேசுகிறதுக்காக, யாரையோ ப்ரைஸ் பண்ணுறதுக்காக வந்து இந்த விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்தது உங்கள் தலையை சொரிஞ்சிக்கிறதுக்கு நெருப்பு, அதாவது கொல்லிக்கட்டை எடுத்து சொரிஞ்சிக்கிறதுக்கு சமம் ஆதவ அர்ஜுனா. ஸோ இன்றைக்கி ரசிகர்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க. இதனுடைய விளைவு வந்து எப்படி இருக்கும்? இது ஆதவ அர்ஜுனாவுக்கு பாதிப்பு வராது, விஜய்க்கு பாதிப்பு இல்லையா? கண்டிப்பாக. அப்போ கண்டிப்பாக விஜய் அவர்கள் இதற்கு விளக்கம் கொடுத்துருக்கணும். ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது தெரியல. திருச்சி மாநாட்டில் பேச போகிறதா ஒரு தகவல் வருது. ஓகே, நீங்கள் அவ்வளோ காலத்தாமதம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பேசக்கூடியவர் வந்து விஜய் அவர்களே வந்து ரஜினி சாரை பார்த்தா நான் சினிமாலே உள்ளே நுழைஞ்சேன், எனக்கு வந்து அவர் பாதை போட்டு கொடுத்துருக்காருன்னு சொன்னார். அவருடைய தலைவர்னு சொன்னார், சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்னு சொன்னார்.
பட் இது உடனடியாக ஒரு விளக்கம் இல்லை, எல்லாத்துக்குமே பேசாமல் இருந்தாது எப்படி? இன்றைக்கி என்னாச்சு நிலைமை? தலையில் திருப்பி போட்டாச்சு. பொறுமை இழந்த ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு லெட்டர் பேரில் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துட்டார். அவருக்கு ஆதரவாக ஆதவர்ஜினா பேசின தவறுன்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர்லேருந்து, மற்ற கட்சி தலைவர்லேருந்து, ஊடக நண்பர்லேருந்து, சமூக வலைத்தளங்கள்லேருந்து, திரையுலகத்தை சொன்ன எல்லாருக்குமே நன்றியை ஒன்று சொல்லியிருக்கார். ஒருத்தர் பேர் மிஸ் பண்ணல. எல்லாத்தையுமே அண்டர்லைன் பண்ணியிருக்கார். குறிப்பாக ஒரே ஒரு லைன் மட்டும் கீழே கடைசியில் இருக்குது, காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். இந்த ஒரு லைனில் எல்லாமே இருக்கு. ஓகே, இது வந்து எப்பேற்பட்ட லைன் தெரியுமா? அது வார்த்தை தெரியுமா அது உங்களுக்கு? ரஜினி சாருடைய மனசை புண்படுத்துபவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சிரமத்துக்குள்ளே இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியும், அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு தெரியும், கூட இருந்தவர்களுக்கு தெரியும். பட் இங்கே அவருடைய மனசை ஏற்கனவே புண்படுத்தியிருக்கீங்க. இது ஆதவர்ஜினா மூலமாக மேலும் புண்படுத்தி வச்சுருக்காங்க. பட் அவர் தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு சொல்லி இருந்துகிட்டு இருக்கார். படங்கள் நடிப்போம், ரசிகர்களுக்கு கொடுப்போம், மக்களுக்கு ஒரு கருத்தாளுமிக்க ஒரு சில விஷயங்களை சொல்லுவோம் அப்படின்ட்டு. அரசியலுக்கு இன்றைக்கி வந்தாலும் ஒரு நிலைமை வேறங்க. அவர் என்னைக்கு வந்தாலுமே அரசியல் கிழமையை மாறும். இன்னைக்கே ரசிகர்கள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. அதுக்கு ஒரு பதிலை நம்ம சொல்லியே ஆகணும். எஸ், அவர்கள் வந்து மதுரையிலேருந்து, திருச்செங்கூர்லேருந்து, தூத்துக்குடியிலேருந்து, சவுத்தெல்லாம் நீங்கள் தெருக்கி விடுவாங்க. அவ்வளோ வெறித்தன ரசிகர். அவர்கள் போட்ட ஒரு போஸ்டரில் தான் காலம் பேசாது நிச்சயமாக பதில் சொல்லணும்னு ஒரு லைன் போட்டு போஸ்டர் அடிச்சு விட்டுருக்காங்க. அதை தான் ரசிகர்களுக்கு மதிப்பு தர்றாரு பாருங்க. அந்த வார்த்தையை தான் எடுத்து இவர் ஆட் பண்ணிருக்காரு. இல்லை, ஸோ அப்போ இன்றைக்கு ரஜினி சார் அரசியலுக்கு வர்றேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலே இந்த ஏப்ரல் 23 தெரிக்கிங்க உங்களுக்கு. அவருக்கு மாதங்கள் தேவையில்லை, வாரங்கள் தேவையில்லை, ஒரு நாள் போதும். பட் ரசிகர்களை சிரமப்படுத்தக்கூடாது, வேண்டாம், அவர்கள் வெளில இருக்கட்டும், நமக்கு வந்து படங்கள் மட்டும் பண்ணால் போதுமேன்னு சொல்லி அந்த ஒரு எய்மோடு இருக்கார். பயம்னா என்னன்னே தெரியாது. ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது எதிர்த்து கடுமையாக பேசியவர். கலைஞர் கருணாநிதி அவர்கள் 96 முதலமைச்சர் காரணமே ரஜினிகாந்த் அவர்கள் ஒரே ஒரு குரல் கொடுத்தாரு. அவர் முதலமைச்சர் இருந்தவரை தூக்கி அடித்தாங்க. ஸோ முதலமைச்சர் கலைஞர் அவர்களை உட்கார வச்சார் ரஜினி சார். அப்படி ஒரு வாய்ஸ் ஓவர். ஸோ அந்த மனிதருக்கு அப்படி இருக்குது, ஒரு மேன் பவர் இருக்குது. அதற்கு பிறகு 2019 அரசியல்களில் இறங்கினாருங்க. மிகப்பெரிய மாவட்ட செயலர் அத்தனை பேரும் கூட ராமேந்திர மண்டலத்தில் மீட்டிங் போட்டார். 2019 நெருக்கத்தில் வந்து 20 கட்சி ஆரம்பித்து 21 சந்திக்க போகிறாருங்க. இந்த உலகத்தையே மிரட்டின கொரோனா வந்து மிகப்பெரிய பாதிப்பு உள்ளானவங்க தான் இவர் யோசித்தார். வேண்டாம், இந்த சமயத்தில் ரசிகர்களை எழுப்பி கூட்டு வந்து மக்களை சந்திக்க விட்டு இதன் மூலமாக நிறைய சேதாரம் ஏற்பட்டக்கூடாது. என்னுடைய சூழ்நிலைத்திற்காக ரசிகர்கள் நான் வந்து வாழ்க்கையை சீரழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வந்து விலகி போனார். வேண்டான்னு இந்த நிமிஷம் நினைச்சாலுமே ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பித்தானா இன்னமும் ஒரு ரசிகர்கள் கட்சியினுடைய அந்தனுடைய சிஸ்டமேட்டிக்கில் தான் இன்னும் செயல்பட்டுருக்காங்க. தலைவர், செயலாளர், பொருளாளர், மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர்னு அத்தனை பேரும் இந்த பதவியில் தான் இருக்காங்க. ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்க தேவையே இல்லை. அப்பா நான் கட்சி ஆரம்பிச்சிட்டேன்ப்பா, பிரச்சாரத்துக்கு பிரச்சாரத்துக்கே போக வேணாங்க, டெய்லி ஒரு வீடியோ விட்டால் போதுங்க. அவர் அப்படி இருக்க ஒரு சூழல் ஆதவர்ஜினா பேசுனது வந்து மன்னிக்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு தவறை வந்து அவர் பண்ணிட்டாரு. வருத்தம் தெரிவிச்சிருக்கலாம், தெரிவிக்கல. சரி, ஒரு தனி மனிதனாக விஜய் வந்து அரசியலுக்கு இறங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருடைய பார்வையும் இருந்தது, நம்ம பார்வையும் இருந்தது. ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள் வந்து உங்களுடைய வாக்கு சதவீதத்தை குறைக்கும் இல்லையா? மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை வச்சுருக்கிறவங்க, அவரோட ரசிகர்கள் எல்லாமே வந்து விஜய் எங்கேனாலும் சுயேட்சை பண்ணுறாங்க, ஆதவர்ஜினா நின்னா சுயேட்சை பண்ணுறாங்க. நீங்கள் எந்த தொகுதிக்குனாலும் அந்த தொகுதிக்கு நாங்கள் வந்து மாறாக செயல்படுவோம் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய கொந்தளிப்பை வந்து இப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க ஆதவர்ஜினாவை. நீ பேசுனது தவறு தானே. டிஎம்கே பயமுறுத்துறதா ரஜினி சார் வந்து அரசியல்லேருந்து விலகி போனான்னு சொல்கிறது வந்து என்ன? இது வந்து அரசியல் தெரியாமல் ஆதவ் பேசுகிறாரான்னு தெரியலங்க. உண்மையில் அவர் பேசுனது கடுமையான விமர்சனத்துக்குள்ளாச்சு. ஒரு வருத்தம் தெரிவிக்கல 5 நாட்களாக. இப்போ 6வது நாள் ரஜினி சார் ஒரு லெட்டர் பேரில் ஒரு விளக்கத்தை ஒன்று கேட்டார். இப்போ இது வந்து கொந்தளிச்சிட்டு இருக்கு சார். எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா சார், தொடர்ச்சியாக விஜய் மீது வைக்கப்படுற எந்த விமர்சனத்துக்கும் விஜய் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே விஜய் சார்ந்த விமர்சனங்களாக இருக்கும், அதுக்கு அவர் பதில் சொல்லலாம், சொல்லாமலும் போகலாம். ஆனால் தமிழ் சினிமாவோட, ஏன் இந்திய சினிமாவோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ங்கிற போது அவரோட கட்சி நிர்வாகி இப்படி பேசியிருக்காரு. இதுக்கு கண்டிப்பாக அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கணும்ல? கொடுக்கணுங்க. தமிழ் சினிமாவில் இந்திய தொழிலும் லெஜெண்டு, எண்ணி பார்க்க முடியாத ஒரு உயரத்தில் இருக்கார். இன்னமும் இந்திய திரையுலக அத்தனை நடிகர்களாலும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஸ்தானத்தில் இருக்கார். அரசியல்வாதிகளுடைய ஒரு எப்படி சொல்கிறது, அவர்களுடைய அன்புக்கு பாத்திரமாக இருக்கார்.
எல்லா கட்சியும் சேர்ந்து ரஜினி சார்கிட்ட பிளஸ்ஸிங் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க. அப்போது விஜய் சார் வந்து குரல் கொடுக்கல, ஓகே, பட் உங்களோட சொந்த பிரச்சனைக்கு நான் பார்த்துக்கிறேன்ட்டார், ஓகே. கட்சி நிர்வாகிகள் எதை பேசணும் எதை பேசணும்னு ஒரு செயல்பாடு இருக்கு இல்லையா? உங்களோட இலக்கு எதை நோக்கி போகுது? அந்த இலக்குக்கே இப்போ வந்து பெரிய பலன் சொல்லிட்டாரு ஆதவ். ஸோ எப்படி பார்க்குறது நீங்கள்? அதனால் வந்து எதுக்கு பேசணுமோ அது விஜய் அவர்கள் பேசியே தீரணும். இதற்கு 5 நாட்களாக பேசாமல் இருப்பது வந்து இன்றைக்கி பூந்து இது அப்படியே வந்து ஆஃப் ஆகி போச்சு, அடங்கிருச்சு, ரஜினி சார் பேச மாட்டாங்க அப்படின்னு எடுத்துட்டாங்க போல் தெரியுது எல்லாருமே. ஆனால் இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டார். ஒரு லெட்டர் பேடில் இங்கே கோடம்பாத்தில் இருக்கிற கல்யாண மண்டபம் தான் அவருடைய ரசிகர் மண்டபம், அவருடைய ஆஃபீஸ் அலுவலகமாக இருக்குது. அங்கேருந்து லெட்டர் பேடில் போட்டு ஒன்று போட்டாங்க. இது பற்றிக்கிட்டே எரியுது. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? மிகப்பெரிய ஒரு சிக்கலை விஜய்க்கு வேறு யாருமே ஏற்படுத்த வேணாம், உடன் இருப்பவர்களை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க, குழியை தோண்டிகிட்டு இருக்காங்க. இப்படி பேசுவதனால் விஜயுடைய வாக்கு சதவீதம் வந்து எந்தளவுக்கு வருங்கிறது தெரியல. இப்போ ஒன்று கெட்டு போல, கண்டிப்பாக விஜய் அவர்கள் ஒரே ஒரு குரல் கொடுத்து ஒரு வீடியோவோ எக்ஸ்லேயோ ஒன்று பதிவு பண்ணால் சிறப்பாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். சார், எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா சார், சமூக வலைதளங்களில் விஜய் ரசிகர்கள் இந்த கேள்வியை வைக்கிறாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரும்பொழுது நாம் தமிழர் அந்த அளவுக்கு கேவலமான கீழ்த்தரமான கருத்துக்கள் எல்லாம் சொன்னாங்க. டிஎம்கே சைட்லேருந்து நிறைய விமர்சனங்கள் வந்தது. எல்லா கட்சியினரும் சேர்ந்து ரஜினி அடித்தாங்க. அன்னைக்கெல்லாம் ரஜினி இதுக்கு எகென்ஸ்டாக ஒரு அறிக்கையோ எதுவுமே விடலை. இன்னைக்கு விஜய் கட்சியில் ஒரு நிர்வாகி ஏதோ ஒன்று பேசிட்டாருங்கிற பொழுது இப்படி ஒரு விஷயத்தை ஏன் உண்டு பண்ணுறாங்க, ஏன் ரஜினி இந்த விஷயத்தை பெருசாக எடுத்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வருது இல்லை சார்? இல்லைங்க, அவர்கள் பேசுனது வேற. சீமான் அவர்கள் பேசுகிறது என்னன்னா, கர்நாடகாவில் நீங்கள் இருந்துட்டு தமிழ்நாட்டை ஆளை பார்க்குறீங்களா, நீங்கள் முதலமைச்சர் பார்க்குறீங்களா, நாங்கள் விட மாட்டோம்னு சொன்ன கருத்துக்கள் வேற. அரசியல் ரீதியாக பேசப்பட்ட விஷயங்கள் அதுக்கு விளக்கமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைச்சார். ரஜினி சார் எப்பவுமே தேவையில்லைன்னு முடிவு பண்ணால் தேவையில்லை தான் அது. அதே சீமான் அவர்கள் சமீபத்தில் ரஜினி சார் வீட்டில் போய் பார்த்து ஃபோட்டோஸ் எடுத்து ரஜினி உயர்வாக பேசுகிற விஷயங்களை பார்த்துருப்பீங்கள. கண்டிப்பாக ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு விஷயங்கள் பேசப்படுது. எதற்கு பதில் சொல்லுமோ சொல்கிறார். இதுக்கு கூட பதில் சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் என்ன அழுத்தமாக வந்து இது குறியீடு பண்ணியிருக்க, பயந்தாருன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் பயமுறுத்துறாங்க, அதனால அவர் அழைச்சி விட்டு போனதுன்னு சொன்னதுனால தான் விளக்கத்தை கொடுக்குறாரு. அது உண்மையான காரணமே இல்லைங்கிறது தான் இவங்களோட விவாதம். யாரோட விவாதம்? ரஜினிகாந்த் அவர்களோட விவாதம். எஸ், அதுதானங்க உண்மை. பயம் பயம்னு பார்த்துருந்தாருன்னா ஜெயலலிதா அம்மையார் சிஎம் இருக்கும்போது எதிர்த்து குரல் கொடுத்தாருங்க. முதலமைச்சராக இருக்காரு. அவங்களோட அமைச்சர்களை அத்தனை அமைச்சர்களுமே ஜெயலலிதா முகத்தையே பார்த்து பேச மாட்டாங்க, குனிஞ்சு தரையை பார்த்தே பேசுவாங்க அந்த அம்மா கிட்ட. அப்போ நிமிந்து கண்ணுக்கு கண்ணு நேரம் நின்று பார்த்து பேசினவருங்க. கலைஞர் அவர்கள் முதலமைச்சரை உட்கார வச்சவருங்க. பயம்னா என்னன்னு தெரியாது அவருக்கு. எதுக்கு பயமுறுத்தும்? அப்படி பயமுறுத்திருந்தாங்கன்னா இவருடைய நிலைமையை வேற மாதிரி காமிச்சிருப்பார். அதுதான் நிஜம். இல்லாத ஒன்று சொல்லும் போது பயங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துனதுனால தான் ரஜினி சார் இப்போ இது சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளானார். ஜெயிலரோட இசை வெளியீட்டு விழாலே அவர் சொல்லியிருந்தார், விஜய் நான் பார்த்து வளர்ந்த பையன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி தனக்கு நெருக்கமாக வச்சுக்கிட்டாருங்கிற பொழுது திரும்ப திரும்ப விஜய் சார்ந்தவர்கள் ரஜினி மேலே இந்த மாதிரியான வன்மமான வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு காரணம் என்ன சார்? இல்லை, அதுதான் அது என்னன்னா, இப்போ ரஜினி சார் அரசியல் இருந்தால் கூட அப்போ நம்ம தலைவர் விஜய் வர்றாரு, ரஜினி சார்கிட்ட காம்படிஷன் பண்ண முடியுமா நினச்சி கூட நீங்கள் நினைக்கலாம். அல்ல, அவர் வரலேன்ட்டார். இன்றைக்கும் 75 வயதில் சூப்பர் ஸ்டார் ஹீரோவாக பண்ணிகிட்ருக்கார். எந்த நடிகர்னாலையும் திருப்பி போடுங்க வரலாற்றில் பண்ணவே முடியாது, எழுதி வச்சுங்க. ஓகே, அப்போது எதை நோக்கி இவர்கள் பேசுகிறாங்க அப்படிங்கிறதே வந்து புரிஞ்சு கொள்ள முடியல. அதற்கு பேசக்கூடாது காரணம் இல்லாமன்ற விளக்கத்தை யார் தரணும்? ரஜினி ரசிகர்கள் கொந்தளிச்சாங்கன்னா அது விளக்கத்தை அவர் கொடுப்பார். விஜய் ரசிகர்கள் விஷயத்தை இல்லாத பேசும்போது விஜய் தான் குரல் கொடுக்கணும். இங்கே ரஜினி ரசிகர்கள் குரல் கொடுத்து நியாயமான குரலாக இது இருக்கிறதுனால தான் ரஜினி சார் எதுவுமே சொல்லலை. புரிஞ்சுதுங்களா? அப்போது இந்த விளக்கத்திற்கு ரஜினி சார் விட்டதை விட விஜய் அவர்கள் அவர் லெட்டர் பேடில் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாருன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். எரியிற எண்ணெயை நீங்கள் பன்னீர் ஊற்றி அணைச்சது மாதிரி இருந்திருக்கும். இங்கே 5 நாட்களாக யாருமே பேசலை, பண்ணலை. இதற்கு மேலும் ரஜினி சார் ஒரு விளக்கத்தை கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்குமா? தெளிவு அதில் கூட இந்த லெட்டர் பேடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, நீட்டாக சொல்லியிருக்காருங்க. அட்டாக் பண்ணவே இல்லைங்க. திரு ஆதவர்ஜன் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு, எழுதியிருக்காரு. அதில் அப்போ எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் பேசுங்கிற விஷயத்த ஒன்று பதிவு பண்ணியிருக்காருன்னா இந்த லைனில் ஏகப்பட்ட அர்த்தங்கள் இருக்குது, நீங்கள் புரிஞ்சுங்க சார். இன்னொன்று என்னென்னா, ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரல, ஆனால் இன்னைக்கும் வருஷம் அந்த ரஜினி அவர்களோட பிறந்தநாள் அன்னைக்குன்னு வருங்கால தமிழகமேன்னு சொல்லிட்டு தான் எல்லா ரசிகர்களும், எஸ் நீ அரசியலுக்கு வரல தலைவா, ஆனால்
நாங்கள் இன்னும் அரசியல் பட்டு தான் இருக்கோம் ஒன்னால அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கும் பொழுது ஏறக்குறைய இந்த ஒரு வார்த்தை விஜயின் அரசியலை பாதிக்க தானே செய்யும். கண்டிப்பாங்க, அதுதான் சொல்ல வரேன் நான். நீங்கள் கண்டிச்சிருந்தாருன்னா பிரச்சனை இல்லைங்க, அறிக்கை விட்டுருந்தா பிரச்சனை இல்லைங்க. இதை நம்ம கூட ஏன் பேசுகிறோம்னா, ரஜினிகாந்த் அவர்களோட கிட்டத்தட்ட பல வருடங்களாக பயணம் பயம்னா அவருக்கு என்னன்னே தெரியாதுங்க. அதனுடைய ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் நம்ம கூட பேசுகிறோம். இப்போ இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லும் போது எல்லாருக்குமே கோவம் வருங்க. நீங்கள் ஆதவர்ஜனை பேசுகிறது நியாயமே இல்லை. எதற்காக நீங்கள் கண்டன போராட்டம் பண்ணுவது எதை நோக்கி? அதன் இல்லாமல் இதை போய் எதுக்கு பேசணும் சார்? இன்னொரு கேள்வி என்னன்னா சார், இவங்க திமுகவை எதிர்க்கிறதுக்காண்டி ரஜினி ரசிகர்களை அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டுருவோம்னு நினைச்சிருக்காங்களா சார்? ஏங்க, இவர் நினைச்சது ஒண்ணுங்க, அதான் கிணறு விட்ட இந்த பூதம் இந்த கதையா. இவர் ஆதவர்ஜன் ஏதோ ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. அது தெரியல என்னன்னு விஜய் அவர்களுக்கு. இங்கே வந்து இவர் சொன்ன வார்த்தை வந்து நியாயமே இல்லாதனால தான் எல்லா பேரும் குரல் கொடுக்குறாங்க. இப்போ நம்மளும் அதை தான் பேசுகிறோம். சரியில்லாத விஷயத்தை பேசும்போது சரியில்லை தாங்க பேச முடியும். ஆமாம், கண்டிப்பாக. நம்ம கூட இருந்து பார்த்தவங்க இந்த ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு இல்லையா 96ல், அப்போல்லாம் பத்திரிகை ரிப்போர்ட்டராக முன் வரிசையில் உட்காந்துருக்கோம். நம்ம தெரியும் நமக்கு. மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் ஆட்சியில் அமர்ச்சின்னா கடவுளை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாருங்க மேடையில். இது எவ்வளோ பெரிய விஷயங்க அது. அவர் ஆட்சியில் இருக்கும்போது வெடிகுண்டு கலாச்சாரம் பெருகிருச்சுன்னு சொன்னார், தெரியும் நமக்கு. அதனால் நீ இல்லாத விஷயத்தை ஒன்று சொல்ல போகும்போது அது உடனிருந்தவர்களுக்கு அந்த கோபம் வரதான் செய்யும். அதன் வெளிப்பாடு தான் இப்போ எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க, நாமளும் பேசுகிறது. அதனால் உங்களுக்கு எல்லாருடைய ஆதரவும் தேவை. தமிழ் திரையுலகத்தினுடைய ஆதரவு விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக தேவை. தயவுசெய்து இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து மிகப்பெரிய விளக்கத்தை இனிமேலாவது சொன்னார்னா சிறப்பாக தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ரஜினிஷனுடைய ஒட்டுமொத்தனுடைய வாக்குகள் இப்போ இல்லாமல் போகுது. இப்போ அவர் அடுத்த கட்டமாக அவர் வந்து எதையோ நோக்கி போகிறார். சினிமாவில் வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அரசியல் தான் வாழ்க்கைன்றீங்க, இப்போ தனித்து நீங்கள் செயல்படுறீங்க. உங்களுடைய பயணம் எப்படி இருக்கணும்? அப்போது நீங்கள் சொன்னது மாதிரி சொந்த பிரச்சனைக்கு பேசலை, ஓகே, அவர் பேசிக்குவார், ரைட். பட் இது வந்து பொது பிரச்சனை. பொது பிரச்சனையை அதை வந்து சீண்டி கிண்டி விட்டார். ஒரு ஐகான், தமிழ் சினிமாவோட எஸ் அடையாளம். ரஜினிகாந்த் அடையாளம்ங்க. தமிழ் திரையுலக இந்திய திரையுலகம் அடையாளம்ங்கிறேன் நான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்திய திரையுலகம் அடையாளம். உலக திரையுலகமே இந்தியாவுனா அது ரஜினிகாந்த் பேரை தான் சொல்கிறாங்க. இப்படி எப்படி எடுத்துக்குவீங்க சார்? இதில் இன்னொரு கேள்வியும் கேட்கப்படுறது என்னென்னா, சினிமா துறையில் இருக்கும் பொழுதே ரெண்டு ரசிகர்களுக்கு நடுவில் சண்டைகள் வரும், சமூக வலைதளங்களில் அந்த வார் மாதிரிலாம் கிளம்பும். இப்போ அரசியல் படுத்தப்பட்ட ரசிகர்களா, விஜயினோட ரசிகர்களா, தொண்டர்களா இருக்கவங்க இப்போவும் இந்த ஒரு விஷயத்துக்கு முட்டு கொடுத்து ரஜினியை பற்றின ஒரு பல்வேறு விமர்சனங்களை திரும்ப வைக்கிறது, ரஜினி ரசிகர்கள் மேலே உள்ள பல்வேறு விமர்சனங்களை வைக்கிறது, அவர் கட்சி ஆரம்பிச்சாரா பயந்துக்கிட்டு தானே ஓடினாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ரஜினி ரசிகர்களை கோவப்படுத்துறாங்கல்ல. இது என்ன மாதிரியான ஒரு முடிவை சார் ஏற்படுத்தும்? அதுதான் விஜய்க்கு வந்து ஒரு வேற மாதிரி முடிவு தான் உருவாக்க. நிர்வாகிகள் தான் பண்ணுறாங்க அப்படின்னா அவர்களாவது எல்லாமே சிறந்தவர்கள் தான். கொஞ்சம் யோசிக்கணும். இப்படி ஆதவர்ஜனர் சொல்லிட்டார் அப்படின்னா அவருடைய விளக்கத்தை அவர்கள் தான் சொல்லணும். அவருடைய கமெண்ட்ஸ்லேயே சொல்லலாம், நீங்கள் ஆதவர்ஜனர் சொன்னது சரியில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணலாம் அவங்க. பட் அவர்களும் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இது முழு பாதிப்பு வந்து விஜய்க்கு மட்டும்தான். ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.